ஹர்ஷா, யாழினி, பாலு, ராமு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பிளே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்து சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு டீச்சர் வந்து, ராமு, உன்னோட சித்தப்பா வெளியில் வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரமா வா போகலான்னு சொல்கிறாங்க. உடனே ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அடடா ரொம்ப ஜாலி, இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போக போகிறோம், போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு ஓடுறான். வெளியில் போய் பார்த்தா சித்தப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சித்தப்பா இவ்வளவு சோகமாக இருக்கீங்க, வாங்க நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், என்னை பிக்கப் பண்ண நீங்கள் வந்திருக்கீங்கன்னு போகிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, ராமுவோட அப்பா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுருக்காரு. ராமு உடஞ்சி அழறான். ராமுவால் இந்த இழப்பை ஏற்றுக்கவே முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் ராமு ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வந்தாலும் அவனால் இயல்பாக இருக்க முடியலை, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாட முடியலை, யார்கிட்டையும் பேசாமல் தனியாகவே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. அந்த துக்கமான நிகழ்விலிருந்து அவனால் கடந்து வரவே முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறான். ஸ்கூலில் வெங்கடாஜலபதினு ஒரு சார் இருக்கார். அவரை பார்த்து பயப்படாத ஆளுங்களே கிடையாது. திடீர்னு அவர் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து, ராமு என்னோட கேபினுக்கு வான்னு கூப்பிடுறாரு. ராமு பயந்து நடுங்கி அவரோட கேபினில் போயிட்டு உட்கார்றான். வெங்கடாஜலபதி சார் பேச ஆரம்பிக்கிறாரு. ராமு, உன்னோட இழப்பு யாருக்கு வரக்கூடாது, நீ ரொம்ப துயரத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத ராமு, நாங்கள்லாம் உன் கூட தான் இருக்கோம், உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன், நான் இருக்கேன் ராமு, உனக்கு உன்னை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ வருத்தப்படாத ராமு, நீ இப்படியே சோகமாக இருந்தா உங்கள் அம்மாவால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும், உங்கள் அம்மா உன்னைதானே ராமு நம்பியிருக்காங்க, நீ பழைய நிலைமைக்கு திரும்பணும், பழைய ராமுவா சிரித்து பேசி விளையாடணும், உன்னால் முடியும் ராமு அப்படின்னு வெங்கடாஜலபதி சார் அறிவுரை சொல்கிறாரு. வெங்கடாஜலபதி சார் சொன்ன அறிவுரையை கேட்டு ராமு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்புகிறான். பழையபடி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறான். அதை பார்த்து ஸ்கூலில் இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் டீச்சர்ஸும் அப்புறம் அவனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி தானே ஆகணும், அதுதானே இயற்கை.